குறைகளை சொல்லு பார்க்கலாம். நிறைகள் என்னுடைய குறைகள் தான் இது நிறைகள். சொல்லு. இவ்வளோ நோட்டு எழுதுறதுல நீங்கள் என்ன நாங்கள் வந்து டாக்டர் கேட்கன்னு போட்டுருவோம். நாங்கள் என்ன ஒன்று டாக்டர் உங்களுக்கு இங்கே வேலை செய்கிறது பிடிச்சிருக்குதா நோட்டு எழுதுறது பிடிச்சிருக்கு? சொல்லுங்க. உட்காந்து தூங்கதான் பிடிச்சி. அது எப்படி அது எப்படி ஒன்று எடுக்காமல் விடுறது? சரி உன்னோட ஹேண்ட்ரைட்டிங் அழகாக இருக்குது, என்ன காரணம்? இதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின் காதுல. நல்லா படிப்பியோ ஸ்கூலில்? மாடு மேய்ச்சி 2 வருஷம். மாடு மேய்ச்சிட்டு வந்தியா? எத்தனை மாடு மேய்ச்ச? 5 மாடு. 5 மாடு மேய்ச்சிட்டு வந்தியா? ஆடு. கோழி. இந்த லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆனு சிஸ்டர் மேலே ஒரு பெரிய சிஸ்டர் அது லாஸ்ட்டாக எனக்கு இப்படி எழுதுகிற வேலையை வச்சிச்சு. லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லு பார்க்கலாம். 2 பாயிண்ட் கரெக்டாக சொல்லு. 2 பாயிண்ட் பிடிச்சதால செய்யணும். சொல்லு. டெக்னீஷியன்னா பிடிக்கும், அதனால செய்யணும். எப்படி உனக்கு டெக்னீஷியன்னா எதை வச்சு நீ டெக்னீஷியன் உனக்கு பிடிச்சது? டெக்னீஷியன் வந்து ஒரு வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? யார் சொன்னது? 12th முடிச்ச யார் உனக்கு ஃபஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் படிக்கணும்னு சொன்னது? நானே தான் சொன்னேன். எப்படி உனக்கு அந்த கோர்ஸ் இருக்குதுன்னே எப்படி தெரியும்? அது தெரியும், காலேஜ் பார்த்துருக்கோம். அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் லேப் டெக்னீஷியன் சொல்லி அப்படி தெரிஞ்சிச்சா? இப்போ லேப் டெக்னீஷியன் ஆகிட்ட, இப்போ பிடிச்சிருக்குதா உனக்கு இந்த வேலை? அந்த எழுதுறது பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லு. எழுதுறது பிடிச்சிருக்குது? எழுதுறது இல்லை, எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச சிஸ்டர் வந்து இங்கே லில்லி சிஸ்டர் மட்டும். வேற அப்புறம் வந்து ரிசப்ஷன் வித்யா சிஸ்டர் ரொம்ப பிடிக்குமா? 100%. 100% பிடிக்குமா? ஒரு பர்சன்டேஜ் கூட